தெலுங்கு பேசும் மக்கள் குறித்து சர்ச்சையாக கருத்தினை பேசிவிட்டு தலைமறைவாக இருந்த கஸ்தூரியை ஹைதராபாத்தில் வைத்து தமிழ்நாடு போலீசார் கைது செய்தனர். சென்னை ராஜரத்னம் மைதானத்தில் அந்தணர்கள் சமூகத்தின் மீது தொடரும் அவதூறுகளை கண்டித்து இந்து மக்கள் கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட நடிகை கஸ்தூரி ஒவ்வொரு இடத்திலும் அவன் இவனை ஒடுக்கினான், அவன் அவனை ஒடுக்கினான் என புனைந்து விட்டாங்க. வெள்ளையாக இருக்கிறவன் பொய் சொல்ல மாட்டான்னு சொன்னது வெள்ளையர்களை இல்லை, ஐயங்காரைத்தான். ஆனால் இதில் சிலர் மாறி நாங்களும் பொய் சொல்வோம் என்று போய் நிற்கிறாங்க. இறைச்சி சாப்பிடுவேன்னு சொல்றதெல்லாம் மற்றவர்கள் நம்மை உதாசீனப்படுத்த துருப்புச்சீட்டு எடுத்து தருவது மாதிரிதான். நம்ம அந்தனர் இல்லத்தை இழிவுபடுத்தினர் என்றால் அடிவருடி செம்புன்னு சொன்னதாக சொன்னார்கள். என் நிலையை எல்லாம் யோசிச்சு பாருங்க. நேராக ஒரு விஷயம்தான். ஏன்னா பெண்ணாக போயிட்டேன், நடிகையாக போயிட்டேன். அவங்க சொல்ற வார்த்தை திராவிடியத்தினை விட கொச்சையான வார்த்தை என்றும் கிடையாது. அப்படியே சொன்னாலும் என் சுய உழைப்பை போட்டு செய்கிறேன்னு சந்தோஷமாக சொல்லிட்டு போயிடுவேன். உன்ன மாதிரி பிளவு வேலை செய்து மாமா வேலை செய்கிறதை விட என்னுடைய வேலை பரவாயில்லை என்று சொல்லுவேன். சிவாச்சாரியார் ஒருவர் சொன்னார், இத்தனை நாட்கள் நாம்